எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் அடுத்த 5 ஆண்டுகள் நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகிற ஒரு அரசை நிறுவுவதற்காக இந்த தேர்தல் களத்திலே நிற்கிறோம். உலகெங்கிலும் என் அன்பு சொந்தங்களே, மாறுதல் என்பதும் புரட்சி என்பதும் மன்னர்களாலோ மந்திரிகளாலோ முன்னெடுக்கப்பட்டது இல்லை. சாதாரண உழைக்கும் அடித்தட்டு மக்களால், எளிய மக்களால் முன்னெடுக்கப்பட்டதுதான், சாமானியர்களால் முன்னெடுக்கப்பட்டதுதான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய மாறுதல்களை கொண்ட புரட்சியாக அமைந்திருக்கிறது. இங்கே புரட்சி என்ற சொல் ஒவ்வொரு தலைவருக்கு பேருக்கு பின்னாடியும் பட்டமாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் புரட்சி என்றால் என்ன? ஒரு தலைகீழ் மாற்றம். இதுவரை இருக்கிற இந்த ஆட்சி முறை, இந்த அடக்குமுறை, இந்த ஒடுக்குமுறை, இந்த பசி, பஞ்சம், வறுமை, ஏழ்மை, இந்த சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெண்ணி அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை, மது மத போதை, வளச் சுரண்டல், வள கொள்ளை, இதெல்லாம் ஏதுமில்லாத ஒரு சமூகம் படைத்தது. அதற்காக போராடாமல் இருப்பது என்பது, இதை சகித்து சகித்து பழகி அடிமை உலகத்தில் எப்படி பிறக்கிறான்? அநீதியை எதற்கு துணிவில்லாதவன் அதை சகித்துக் கொள்ளுகிறான். தொடர்ச்சியாக சகித்துக் கொள்ளுகிறவன் அடிமையாகிறான். நாம் எல்லாவற்றையும் சகித்து சகித்து பழகிவிட்டோம். ஒரு நாட்டில் பெருமைமிக்க கொடிகளுக்கு பெருமைமிக்க வாழ்வு என்பது கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வுதான் வாழ்க்கையாக இருக்க முடியும். ஒரு வேலை, உழைப்பு, வருமானம், வாழ்க்கை, இப்படித்தான் வாழ்க்கை இருக்க முடியும். ஆனால் வேலையும் இல்லை, உழைப்பும் இல்லை, வருமானம் இல்லை, வாழ்க்கை எப்படி இருக்கும்? எல்லாவற்றுக்கும் இலவசம் 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 என்று கொடுத்தால் மக்கள் உழைப்பதையே மறந்து விடுவார்கள். வெனிசுலா என்ற ஒரு நாடு எண்ணெய் இலவசம், பணம் இலவசம், எல்லாம் இலவசம் இலவசம் என்று கொடுத்து மக்கள் மனத்திற்குள் நஞ்சை விதைத்து விட்டது. அதனால் அந்த நாடே இன்றைக்கு மிக மோசமான பொருளாதார வீழ்ச்சியை சந்திச்சு அழிவின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறது. பல்வேறு நாடுகள் இப்படித்தான் உழைக்காமல் சோம்பி இருக்க வைத்து தன் நாட்டு குடிகளுக்கு இலவசம் கொடுப்பது என்பது எவ்வளவு பெரிய ஏமாற்று என்பதை கற்றறிந்த பெருமக்கள், அறிவார்ந்த எனது சொந்தங்கள், படித்துக் கொண்டிருக்கிற என் தம்பி தங்கைகள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது ஒரு நல்ல ஆட்சி முறையா, ஒரு நல்ல நிர்வாகமா, நாட்டையும் மக்களையும் நேசிக்கிற தலைவன் செய்கிற ஒரு ஆட்சியா என்பதை அறிவு சமூகம் சிந்தித்து பார்க்கணும். மிக எளிமையாக, தூய்மையாக, ஊழல் லஞ்சமற்ற நேர்மையான ஆட்சியை நமது முன்னவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய தாத்தா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கு செல்கிறார். அவரும் அவர் மகனும் செல்கிறார்கள். சேலத்திற்கு வரும்போது தொடர் வண்டியில் அந்த பயணச்சீட்டு வழங்குவரை கூப்பிட்டு, இங்க வாங்க, என் மகனுக்கு ஒரு முழு பயணச்சீட்டு கொடுங்கள் என்கிறார். ஏனால் 18 வயது நிரம்பாதவர்களுக்கு அரை டிக்கெட்டு தான், அரை கட்டணம் தான். அந்த நேரத்தில் ஒரு நள்ளிரவில் அவரை எழுப்பி, நீங்கள் ஒரு முழு பயணச்சீட்டு கொடுங்க எனக்கு என்று கேட்கிறார். ஏன் என்று கேட்கிறார்.
என் மகன் சென்னையிலிருந்து நானும் என் மகனும் சேலத்துக்கு கோயம்புத்தூர் செல்லுகிறோம். இந்த சேலத்தை நெருங்குகிற போது என் மகனுக்கு 18 வயது முடிஞ்சு 19 வயது நடக்க தொடங்குகிறது. 18 வயது முழுமையடைந்து விட்டார். அதனாலே என் மகனுக்கு ஒரு முழு பயணச்சீட்டு கொடுங்கள், இதிலிருந்து அவர் அந்த பயணச்சீட்டில் பயணிப்பார் என்று கேட்கிறார். நீங்கள் இந்த செயலை பார்த்தால் இவர் என்ன பைத்தியமா என்று தோன்றும். யார் அவரை கேட்க போறது? ஒரு நாட்டின் முதலமைச்சர், அவருடைய மகன் நள்ளிரவு ஏற்கனவே பயணச்சீட்டு எடுத்துட்டார். இப்ப முழு பயணச்சீட்டு முழு கட்டணம் செலுத்தி முழு பயணச்சீட்டுக்கான கட்டணம் செலுத்தி எடுக்கலவில்லை என்று யார் கேட்க போவது? ஆனால் அவன் மனச்சான்று கேட்கும். உண்மை நேர்மையுமாக தூய்மையாக ஆட்சி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் கேட்கும். அதனால் என்ன செய்யறார்? முழு பயணச்சீட்டை வாங்கி கொண்டு பயணிக்கிறார். அப்படி நேர்மையாக வாழ்ந்தவர்களுடைய நாடு இது. நம்முடைய தாத்தா காமராஜர் எவ்வளவு எளிமையும் நேர்மையாக வாழ்ந்தவர் என்பதை நீங்கள் வாசித்து அறிந்திருப்பீர்கள். ரேசன் அரிசியை சாப்பிட்ட ஒரு முதலமைச்சர் உண்டென்றால் அது அவர்தான். சாப்பாடை பரிமாறுகிற வைரவன் கேட்கிறார், ஐயா மூக்கு கிட்ட கொண்டு போக முடியலையே, நாத்தம் எடுக்குதே அந்த அரிசி. சனம் அதைத்தானே சாப்பிடுது, அப்ப நம்மளும் அதைத்தானே சாப்பிடணும் என்று ரேசன் அரிசியை சாப்பிட்டவர். வாரத்துக்கு ஒரே ஒரு முட்டை தான் அசைவம். அதுவும் வேற யாராவது நண்பர்கள் வாங்கி வந்து அவருக்கு ஒரு முட்டை வைத்து விட்டால் அடுத்த வாரம் அந்த முட்டையும் கிடையாது. எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் பாருங்கள். வெளியூர் செல்கிறார், தோலை துண்டு போட்டிருக்கிறார், எப்போதும் இடது பக்கம் போடுகிறவர். இந்த பக்கம் சட்டை கிழிஞ்சிருக்குது, அதை தூக்கி வலது பக்கம் போட்டு விட்டார். எப்போதும் இந்த பக்கம் தானையா போடுவீர்கள், ஏன் துண்டை மாத்தி போட்டிருக்கீங்க? அது ஒண்ணுமில்ல, போய் இந்த பக்கம் சட்டை கிழிஞ்சிருக்கு, அதை மறைக்கத்தான் துண்டை மாத்தி போட்டிருக்கேன். எப்படி வேலை செய்திருக்கிறார்கள் பாருங்கள். பாலமந்திருங்கிற ஒரு பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைகளுக்கு ஐயாவுக்கு போத்துகிற சால்வை இருக்கு பாருங்க, மேலாடை, அதை கொண்டு வந்து மொத்தமா கொடுத்தா அந்த ஏழை பிள்ளைங்க சட்டை தச்சு போட்டுக்கிறோம். அதனால எல்லா ஊர்களையும் அவருக்கு கொடுக்கிற அந்த மேலாடையை சால்வையை மடிச்சு மடிச்சு அந்த அவர்கிட்ட வாங்கி வாங்கி கூட வர்ற உதவியாளர்கிட்ட, நீ இந்த நல்ல ஜபமணின்னு அந்த ஐயா, ஜபமணி அந்த துண்டை எடுத்துக்கிட்டு போயிடாத, மடிச்சு வை, ஐயா வெளியூர் போயிருக்காங்க, துண்டோட வருவாங்க, நம்ம சட்டை தச்சு போட்டுக்கலான்னு பாலமந்திரில படிக்கிற பிள்ளைய ஆர்வமா காத்திருக்கும். துண்டை மடிச்சு வை, உனக்கு துண்டு வேணா நான் வேற வாங்கித்தரேன், இதை அந்த பிள்ளைகளுக்கு கொண்டு போகணும்னு மடிச்சு வைக்க சொல்லி தோல்ல போட்ட துண்டை கொண்டு வந்து பிள்ளைகளுக்கு கொடுத்து தொண்டாட்டிய ஒரு தலைவன் நம்முடைய தாத்தன் காமராஜ். எப்படி இருக்கு பாருங்க. பெற்ற தாயை தெருக்குழாயில தண்ணி பிடிக்க வச்சவன், சொந்த அக்கா மகன் கொலை குற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்கிற சந்தேகம் வந்தவன ஏன் அவரை இன்னும் கைது செய்யலைன்னு சொன்னவன். எவ்வளவு தூய்மையும் நேர்மையுமாக ஆட்சி செய்தார்கள் நம்ம அப்பா காலத்துல தான், நம்ம தாத்தா காலத்துல தான். ஆனால் இன்னைக்கு அப்படி இருக்கிறதா என்று பாருங்கள். என்ன இருக்குது? இன்னைக்கா இருந்தால் தொடர் வண்டியில முதலமைச்சர் குடும்பமே தனியா போகும், 1 ரூபா காசு கொடுக்காம. நாட்டை நாசமாக்கி விட்டார்கள் கால் நூற்றாண்டுக்குள்ளே. நம்முடைய தாத்தாக்கள் காலத்திலே யாரும் வீடு கட்டலையா? யாரும் வீடு கட்டல. அப்பெல்லாம் நம்ம ரோடு போடல. அப்ப இப்படிதான் ஆத்து மணலை புறம் அள்ளி வித்து தின்னு ஆரப்புறம் கொலை செஞ்சிருந்தாங்களா? அப்போலாம் இப்படிதான் மலையை நொறுக்கி மணலாக்கி வித்து நம்ம தாய் மாற அறுத்து ரத்தம் குடிச்சாங்களா? இப்படிதான் ஆட்சி நடந்துச்சா? தாத்தா காலத்துல அப்படி இலவசம் தாரேன், 1 கிலோ எண்ணெய் தாரேன், 1 லிட்டர் எண்ணெய் தாரேன், 1 கிலோ பருப்பு தாரேன், உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் தாரேன், உங்களுக்கு டிவி தாரேன், உங்களுக்கு மிக்சி தாரேன், இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா? உங்களுக்கு ஸ்கூட்டி தாரேன், இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா? ஏன்? அவை நாட்டையும் மக்களையும் ஏமாற்ற நினைக்கவில்லை, நல்ல ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். இவர்கள் அப்படி இல்லையே. தொலைக்காட்சியை திருப்ப முடியல, அலைபேசியை திறக்க முடியல. 2 குழந்தைய பள்ளிக்கூடம் விட்டு வருது, ஒரு தம்பி கேட்கிறாரு, சாப்பிடுறீங்களா? இல்ல, நாங்க பள்ளிக்கூடத்திலே சாப்பிட்டோம், எங்களுக்கு காலையிலே நல்ல உணவு கொடுத்துட்டாங்க. ஒரு திருப்பி ஒருத்தர் வராரு, ஒரு பிள்ளை பள்ளிக்கூடம் கல்லூரிக்கு போகுது, பஸ் டிக்கெட் எடுக்கின்ற காசு இல்லையே. இல்ல, 5 வருஷமா பஸ் ஃப்ரீ தான் ஒரு பொண்ணு சொல்லுது. திருப்பி ஒரு அம்மா வந்து, இந்தாம்மா உன் மகனுக்கு லேப்டாப் கேட்டியே இந்தா அப்படின்னு. வேணாம் வேணாம், எங்களுக்கு கவர்மெண்ட் அரசே
மடிக்கணினி கொடுத்துருச்சு, லேப்டாப் கொடுத்துருச்சு. ஒரு அம்மா திருப்பி 5000 ரூபாய் எங்க எல்லாருக்கும் வங்கி கணக்கில் போட்டு விட்டார்கள். எல்லாம் போட்ட, லேப்டாப் கொடுத்த, பஸ் பாஸ் கொடுத்த, காலையில சோறு போட்ட, படிச்சுட்டு வந்தவனுக்கு வேலை கொடுத்தியான்னு கேட்டா ஒரு வயல்ட்டும் பதில் இல்லை. படிக்க போற தங்கச்சிக்கு 1000, படிக்க போற தம்பிக்கு 1000, 3 வருஷத்துக்கு கொடுப்ப. படிச்சு முட்டா என்ன மைத்த கொடுப்ப, ஒன்னும் கொடுக்க மாட்டா. அப்ப 3000 இல்ல 30,000 சம்பாதித்துக் கொள்வதற்கு வேலையை கொடுக்கணும், வேலையை கொடுக்கணும். அதுதான் ஆட்சி. தமிழ்நாடு தேர்வாணையத்தில் தேர்தல் எழுதிவிட்டு 70 லட்சம் பேர் வேலை இல்லாமல் நிற்கிறான். 5000 தான் வேலை, 3500 பேர் தான் வேலை. அதுக்கு 50 லட்சம் பேர் வேலைக்கு எழுதுறான். 50 லட்சம் பேர் வேலைக்கு எழுதுறான். அத்தனை இளைஞன் படித்து விட்டு வெளியில வேலை இல்லாமல் இருக்கிறான். எப்படி இருக்கு பாருங்க. பாலுக்கு அழாத குழந்தை, வேலைக்கு அலையாத இளைஞன், கல்விக்கு இயங்காத மாணவன். இதுதான் என் கனவு இந்தியா என்று அடிமை இந்தியாவில் முழக்கத்தை முன்வைத்தான் பகத்சிங். விடுதலை பெற்று 80 ஆண்டுகளாகி வேலை இல்லாத இளைஞர்கள் எத்தனை கோடி பேர், பசியோடு உறங்க செல்கிற பச்சிளம் குழந்தைகள் எத்தனை கோடி பேர், பசியோடு படுக்க செல்ற நாட்டின் குடிமக்கள் எத்தனை கோடி பேர். என்ன வளம் இங்க இல்லை? காட்டு வளமா, கனிம வளமா, கடல் வளமா, மலை வளமா, நில வளமா, நீர் வளமா? எல்லா வளமும் இருந்து இந்த நாடு ஏன் இவ்வளவு ஏழ்மை வறுமையில் நிற்கிறது? எல்லாம் இருந்து இலவசங்கள் தந்தால் தான் வாழ முடியும் என்கிற நிலையில் என் நாட்டு மக்கள் நிற்க வேண்டிய தேவை ஏன் வந்தது? ஏன் வந்தது? மாறி மாறி இவர்கள் பேரறிஞர் அண்ணா, பேரறிஞர் அண்ணா என்று சொல்கிறார்களே, அந்த பெருந்தங்கை நம்முடைய மதிப்பிற்குரிய ஐயா பக்தவச்சலம் அவர்கள் முதலமைச்சராக இருந்து தோற்று போகிறார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். ஐயா பக்தவச்சலம் முதலமைச்சர் வீட்டில் இருந்த நாற்காலிகள் எடுத்துக்கொண்டு, அப்படியே எடுத்துக்கொண்டு அரசு கட்டிடம், அரசு வீட்டில் இருந்த கட்டட அந்த நாற்காலியை எடுத்துக்கொண்டு பேரறிஞர் அண்ணா வீட்டுக்கு கொண்டு வருகிறார்கள் அதிகாரிகள். கேட்கிறாரு, என்ன இதுன்னு. ஐயா, முன்னாள் முதல்வர் பக்தவச்சலம் அவர் வீட்டில் இருந்தது, அதை இப்ப நீங்க தானே முதலமைச்சர், அதனால இந்த வீட்டில் போடுறதுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். வேணா எடுத்துட்டு போயிரு. ஏன்? நாளைக்கு நம்ம ஆட்சி போச்சுனால இங்கிருந்து நம்ம வீட்டுல இருந்து தூக்கிட்டு போயிட்டு இருப்பான். வேணாம், எனக்கு இருக்கிறது போதும், அதெல்லாம் எனக்கு வேணாம், நீ எடுத்துட்டு போ. அரசாங்க நாற்காலியோ அரசாங்க கட்டிலோ எனக்கு வேண்டாம் என்று சொன்ன ஒரு எளிய மகன் பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை. இப்படிதான் ஏமாத்தினாங்களா? இப்படிதான் ஆட்சி செஞ்சாங்களா? வாக்கை பறிக்க இப்படி இலவசங்களை வாரி வாரி இறைச்சி நாட்டு மக்களை ஏமாத்தினார்களா? ஒரு படித்திருக்கிறீர்கள், சிந்திக்கிற ஆற்றல் பெற்றிருக்கிறீர்கள், உள்ளங்கையிலே உலகத்தை பார்க்கிறீர்கள், மற்ற நாட்களில் நாட்டில் எப்படி நிர்வாகம் நடக்கிறது என்பதை கவனிக்கிறீர்கள், நம்ம நாட்டில் எப்படி இருக்கிறது என்பதை கவனிக்கிறீர்கள், மற்ற நாட்டில் மின்சாரம் எப்படி உற்பத்தி செய்து விநியோகிக்கப்படுகிறது, மற்ற நாட்டில் சாலை எப்படி போடப்படுகிறது, மற்ற நாட்டில் மழை நீர் கழிவு நீர் எப்படி வெளியேற்றப்படுகிறது, மற்ற நாட்டில் கல்வி எப்படி கொடுக்கப்படுகிறது, மற்ற நாடுகளில் மருத்துவம் எப்படி தரம் உயர்வாக இருக்கிறது, மற்ற நாட்டில் போக்குவரத்து எப்படி இருக்கிறது. இதையெல்லாம் உங்களால் உள்ளங்கையில் வைத்து பார்க்க முடிகிற வாய்ப்பை பெற்றும் நீங்கள் எப்படி இந்த நாட்டில் நடக்கிற இந்த கொடி ஆட்சியை சகித்துக் கொள்கிறீர்கள்? எப்படி சகித்துக் கொள்கிறீர்கள்? ஒரே ஒரு வளம் கியூபா, கரும்பு, உலகத்தின் சர்க்கரை கிண்ணம் கரும்பை மட்டும் வைத்துக் கொண்டு தண்ணீர் விடைகிறானே எப்படி? கல்வி அரசிடம் இருக்கிறது, மருத்துவம் அரசிடம் இருக்கிறது, போக்குவரத்து அரசிடம் இருக்கிறது, மின் உற்பத்தி விநியோகம் அரசாங்கத்திடம் இருக்கிறது. எப்படி? ஏனென்றால் புரட்சியாளன் பிடல் காஸ்ட்ரோ என்ற புரட்சியாளனால் கட்டமைக்கப்பட்ட நாடு அது. அந்த நாட்டில் இப்படித்தான் இருக்கிறதா? இலவசங்கள் அறிவிப்பு இருக்கிறதா? அப்ப எவ்வளவு கொடுமையான ஒரு ஆட்சி முறையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை என் அன்பு தம்பி தங்கைகள், என் அறிவார்ந்த பெற்றோர்கள் சிந்திச்சு பார்க்கணும். மாற்றம் மாற்றம் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். எதிலிருந்து மாற்றம்? அது எப்படிப்பட்ட மாற்றம்? அதான் முக்கியம். இலவசம் அது ஒரு திட்டம், அது ஒரு கவர்ச்சி திட்டம். அதை இந்த 3 கட்சிகளும் அறிவிக்குது. இலவசம் இலவசம். நாங்கள் வந்தால் 10,000 கொடுத்து விடுவோம், நாங்கள் வந்தால் குடும்ப தலைவிக்கு 2,000 கொடுத்து விடுவோம், நாங்கள் வந்தால் ஃப்ரிட்ஜ் கொடுப்போம். ஃப்ரிட்ஜில் என்ன வைப்ப? என்ன வைப்ப? காய்கறி வைப்ப. காய்கறி அவன் கொடுப்பான், அது என் விவசாயி தான் கொடுப்பான். காய்கறி அவன் கொடுப்பான், விவசாயி தான் கொடுப்பான். மிக்சி கொடுப்ப, கிரைண்டர் கொடுப்ப. மிக்சியில எதை போட்டு அரைப்ப?
கிரைண்டர் கொடுப்ப, மாவரைக்கிற இயந்திரம், எதை போட்டு அரைப்ப, அரிசி பருப்பு, அதை அவன் கொடுப்பான். என் விவசாயி விளைய வச்சாதான் உனக்கு கிடைக்கும். இதெல்லாம் ஒரு திட்டமான்னு பாரு. இதெல்லாம் உனக்கு நீ எந்த வேலை நான் உனக்கு கொடுத்துறேன். எங்க இருந்து கொடுப்ப? என் நாட்டை வித்து கொடுப்பேன். என் மக்களின் நலத்தை கெடுத்து, மண்ணின் வளத்தை கெடுத்து, காசை கடன் வாங்கி கொடுப்பேன். 10.5 லட்சம் கோடி கடன், 10.5 லட்சம் கோடி கடன், வட்டி 1 லட்சம் கோடி. இவர்கள் அறிவிச்சிருக்கிற இதையெல்லாம் கொடுப்பதற்கு 5 லட்சம் கோடி கடன் வாங்கணும். அதுல 2 லட்சம் கோடி வட்டி கட்டணும். எப்படி ஏமாத்திரணும், எப்படியாவது சொல்லி வாங்கிடணும், பறிச்சிடணும். நீங்க நல்ல ஆட்சி கொடுத்திருந்தால் உங்களுக்கு தெரியும், இந்த கடையில் நல்ல உணவு இருக்கின்றால் தானாக நீங்கள் அங்கே தேடி போய் சாப்பிடுவீர்கள். விளம்பரம் தேவையில்லை. அந்த கடையில் உடைகள் நன்றாக இருக்கும், தரமாக இருக்கும் என்றால் மக்கள் தானாக தேடி சென்று வாங்குவார்கள். விளம்பரம் தேவையில்லை. ஆனால் இவர்கள் நல்ல ஆட்சி கொடுத்திருந்தால் இந்த அறிவிப்புகள் தேவையில்லை. ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? நாங்கள் வந்தால் அதை தருவோம், இதை தருவோம், எதை தருவோம். நல்ல ஆட்சி தருவோம் என்று ஒருத்தனும் சொல்றதில்லை. நல்ல கல்வியை தருவேன், அதற்கு வேலையை தருவேன் என்று எவனும் சொல்வதில்லை. சாராயத்தை ஒழிப்பேன் என்று ஒருத்த வாயிலிருந்து வர்றதில்லை. சாராய கடையை திறந்து வைத்துவிட்டு நல்ல ஆட்சி என்பதும், பெண்கள் பாதுகாப்பு என்பதும், சட்டம் ஒழுங்கு என்பதும் எவ்வளவு வேடிக்கையானது என்பதை கற்றறிந்த பெருமக்கள், அறிவார்ந்த தமிழ் சமூக சொந்தங்கள், என்னிலும் இளையின் தம்பி தங்கைகள் சிந்திச்சு பார்க்கணும். மாற்றம் என்றால் இலவசம் இல்லை. இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இருந்து என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது மாற்றம். கல்வி 10 லட்சம், 5 லட்சம், 20 லட்சம் சீட்டுக்கு இல்லை. அறிவு, கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. தரமான கல்வி, சமமான கல்வி, எல்லோருக்கும் சரியான கல்வி, இலவசம். இது மாற்றம். கட்டணமில்லா கல்வி எல்லா குடிகளுக்கும் சமமாக சரியாக தரமாக கொடுப்பது மாற்றம். மருத்துவம், பணக்காரனுக்கு ஒன்று, ஏழைக்கு ஒன்று. பணக்காரன் உயர்ந்த தனியார் மருத்துவமனையில் படுத்து மருத்துவம் செய்து பிழைத்துக் கொள்வான். ஏழை உடல்நிலை சரியென்றால் நேரே பாடையை கட்டி சுடுகாட்டுக்கு செல்ல வேண்டியதுதான். இந்த நிலையில்தான் இந்த நாட்டில் மருத்துவ கட்டமைப்பு இருக்கிறது. அப்போ தனியார் முதலாளிகளின் மருத்துவ கட்டமைப்பிற்கு இணையாக அதையும் தாண்டி தரமான உயர்ந்த சரியான மருத்துவத்தை, தன் நாட்டு குடிகளுக்கு உயிர்காக்கும் மருத்துவத்தை கொடுப்பது மாற்று. எது ஒன்றுக்கும் கையேந்தி நிற்காது ஏழ்மை வறுமை நிலையில் மக்களின் வாழ்க்கை தரத்தை வைக்காது உயர்த்துவது. கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வை தன் நாட்டு மக்களுக்கு கொடுப்பது மாற்றம். அதானே மாற்றம். தன் நாட்டு குடிகளுக்கு தவிச்ச வாய்க்கு குடிக்க தண்ணி தர முடியாத அரசா தரிசா என்பதை அறிவு சமூகம் சிந்திக்கணும். இலவசமா மடிக்கணினி கொடுக்க முடியுது, இலவசமா மிக்சி கொடுக்க முடியுது, இலவசமா கிரைண்டர் கொடுக்க முடியுது, இலவசமா அண்டா குண்டா கொடுக்க முடியுது, இலவசமா ஃப்ரிட்ஜ் கொடுக்க முடியுது, வீட்டுக்கு 5000 கொடுக்க முடியுது, 10,000 கொடுக்க முடியுது. ஆனால் தண்ணீரை மட்டும் இலவசமாக தர முடியவில்லை. ஏன் தரமாக தர முடியவில்லை? தண்ணீரை விற்கிற முதலாளி அரசு தரமாக கொடுத்து விட்டால் பாதிக்கப்படுவான். ஏன் கல்வியை தரமாக கொடுக்க முடியவில்லை? கல்வி அரசு தரமாக கொடுத்து விட்டால் கல்வியை நடத்துகிற தனியார் முதலாளிகள் பாதிக்கப்படுவான். அந்த முதலாளி யார்? ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற அவர்கள் தான் கல்வி மருத்துவத்தை அமைச்சிருக்கிற முதலாளிகள். அப்போ நாட்டு மக்களின் மீது அக்கறை இருந்தால் என்ன செஞ்சிருக்கணும்? கல்வியில் தன் நாட்டு மக்களை மேம்படுத்தி இருக்கணும். அறிவையும் ஒழுக்கத்தையும் போதிக்கிற கல்வியை கொடுத்து தன் நாட்டு மக்களை மேம்படுத்தி இருக்கணும், நன்னறிப்படுத்தி இருக்கணும், ஒரு ஒழுக்க சமூகமாக கட்டமைச்சிருக்கணும். அதனால இல்லைன்னா என்ன? 6 வயசு பிஞ்சு குழந்தை கற்பழித்து வன்புணர்வு செய்து கொலை செய்யப்படுறார். 60 வயசு அம்மா வன்புணர்வு செய்து கொலை செய்யப்படுறார். நடுச்சாலையில் கொலை நடக்கிறது. கொலையில் ஈடுபடுவர்கள் 18-20 வயது இளைஞர்கள் நிறைந்த போதையில் கணக்கில்லாத குற்ற செயல்கள் இந்த நிலத்திலே நடக்கிறது.
எவ்வளவு வன்முறைகள், எவ்வளவு அன்புணர்வுகள், எவ்வளவு கொலைகள், எவ்வளவு குற்றச் செயல்கள் இந்த நாட்டிலே. ஒரு சமூகமே குற்ற சமூகமாக மாறி நிற்கிறது. மறுக்க முடியுமா? உங்களால் மறுக்க முடியுமா? ஏன் திருடான்? ஏன் ஆட்சியாளனே திருடுறான், ஆட்சியாளனே கொள்ளையடிக்கிறான். திருடுவது சமூக குற்றமாக இல்லாமல் திருடுவது சமூக பெருமையாகிவிட்டது. மலையை திருடினால் பெருமை, மணல் அள்ளிவித்தால் பெருமை. ஒரு அரசு கள்ளச்சாராயம் காய்ச்சுவது குற்றம், குடிப்பது குற்றம், சட்டப்படி குற்றம். ஆனால் காய்ச்சி குடிச்சு செத்தவனுக்கு சட்டப்படி 10 லட்சம் கொடுத்து சாராயம் குடிச்சு செத்தவனை அங்கீகரிக்கிறது என்றால் இந்த நாட்டை, இந்த சமூகத்தை எதை நோக்கி இவர்கள் நகர்த்துகிறார்கள் என்று அறிவார்ந்த எனது தமிழ் சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும். எப்படி உழைப்பிலிருந்து என் மக்களை நீ வெளியேற்றிட்ட, குடிக்க வச்சு உழைக்கும் திறனை இழக்க செஞ்சிட்ட, உழைப்பது இழிவு என்று காட்டிட்ட. உழைப்பிலிருந்து வெளியேறின உழைப்பிற்கான தேவை அப்படியே இருக்கு. அப்ப அந்த உழைப்பிற்கான தேவையை வட மாநிலத்திலிருந்து, பீகார்லிருந்து, உத்தரப்பிரதேசத்திலிருந்து, குஜராத்திலிருந்து ஏகப்பட்ட பேர் வட இந்தியன் வந்து அந்த இடத்தை நிறைச்சிட்டான். 1.5 கோடி பேர் இங்க இருக்கான். எஸ்ஐஆர்னு ஒண்ணு கொண்டு வந்து புதிய வாக்காளர், சிறப்பு வாக்காளர் சீர்திருத்தம் அவனுக்கு எல்லாருக்கும் ஓட்ட கொடுத்துட்ட. நீ குடும்ப அட்டை கொடுத்த, ஒரே ரேஷன் கார்டுன்ட்ட, எல்லாருக்கும் ஓட்டுரிமை கொடுத்துட்ட. அந்த 1.5 கோடி பேரும் இந்த நாட்டில் ஓட்டு போட்டான்னா என் நாட்டின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் முடிவெடுப்பான். அப்ப என் நாட்டு அரசியலும் அதிகாரமும் இந்திக்காரன்ட்ட போச்சுன்னா நான் ஏற்கனவே ஒன்னும் இல்லாம எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கிறேன். என் மொழியை இழந்துட்டேன், என் வரலாற்றை மறந்துட்டேன், என் வழிபாட்டை விட்டு வெளியேறிட்டேன், என் நிலத்தை விட்டு வெளியேறிட்டேன். அடுத்து நாட்டை விட்டு வெளியேறதை தவிர எனக்கு வழி இல்லை. இப்ப நான் சொல்றது உங்களுக்கு நம்ப முடியாம ஏதோ பேசுறேன்னு கசப்பா இருக்கும். எப்பவும் உண்டு சொல்றேன், உங்க மகன் நான் போதிக்கும் போது புரியாது, உங்களுக்கு பாதிக்கும் போது புரியும். இதை கவனத்தில் வைத்துக் கொண்டு என் அன்பு சொந்தங்கள், என் அருமை பெற்றோர்கள், என் உயிருக்கு நீ உடன் பிறந்தார்கள், இந்த தேர்தலை ஒரு மாற்றத்திற்கான மகத்தான வாய்ப்பாக பயன்படுத்துங்கள். வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்கு பதிவு செய்யும் போது இது நம்ம 5 ஆண்டு கால வாழ்க்கையை தீர்மானிக்க போகிறது என்ற கவனத்தில் வந்து வாக்கு செலுத்துங்கள். வாக்கு என்பது மிகுந்த வலிமை மிக்க ஆயுதம். மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட நாட்டில் வாக்கு ஒரு வலிமை மிக்க போர்க்கருவி. அந்த ஆயுதத்தை அநீதிக்கு எதிராக ஏந்துவோம். அடக்குமுறை, ஒடுக்குமுறை, இந்த ஊழல் லஞ்சம் மிகுந்த ஆட்சி, இந்த வேலையின்மை, வறுமை, பசி, பஞ்சம், இந்த சாதிய இழிவு, தீண்டாமை, கொடுமை, மதுமத போதை, வன்கொடுமை, வழக்கொள்ளை, இதையெல்லாம் துடைத்து எறிவதற்கான ஒரு புரட்சிகர அரசியலை, ஆட்சியை உருவாக்குவதற்கான வலிமை மிக்க ஆயுதத்தை நாம் இந்த அநீதிகளுக்கு எதிராக ஏந்துவோம் என்கிற முடிவை கற்றறிந்த பிள்ளைகள் எடுக்கணும். மாற்றம் என்பது எங்கிருந்து வர வேண்டும்? என்னிலிருந்து வர வேண்டும். இந்த உலகத்தில் பல்வேறு மாறுதல்களை செய்தவன் எல்லாம் தன்னிலிருந்து தொடங்கியவன் தான். இதைத்தான் அண்ணல் காந்தியடிகள் சொல்கிறார். இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர நீ விரும்புகிறியோ அதை உன்னிலிருந்து தொடங்கு என்று சொல்லுகிறார். நான் என்னிலிருந்து தொடங்குகிறேன். என் தங்கை தன்னிலிருந்து தொடங்கட்டும், என் தம்பி அவனிலிருந்து தொடங்கட்டும், என் முன்னால் நிற்கிற என் உடன் பிறந்தார்கள், உலகெங்கும் இருக்கிற என் உறவுகள், நாடெங்கும் வாழ்கிற நற்றமிழ் சான்றோர்கள், உங்களிலிருந்து தொடங்குங்கள். தானாக மாறும், தானாக மாறும். நான் முடிவு செய்கிறேன், ஊழல் லஞ்சத்திற்கு எதிராக இருப்பேன், வாக்குக்கு காசு கொடுக்கவும் மாட்டேன், வாங்கவும் மாட்டேன். நான் முடிவு செய்கிறேன். இப்படி ஒவ்வொருவனும் முடிவு செய்தால் நாடு மாறும். அவ்வளவுதான், அவ்வளவுதான். என் உடன் பிறந்தவனே, ஒரு மாற்றம் என்பது எங்கிருந்து வரும்? எண்ணத்திலிருந்து தான் வரும், சிந்தனையிலிருந்து தான் வரும். ஒரு அரசன் பாலிலே குடிக்க வேண்டும், பாலிலே குளிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அதற்காக என்ன செய்கிறான்? தன் நாட்டு குடிகளிடத்துக்கு வீட்டுக்கு ஒரு பசுமாடை கொடுக்கிறான். பசுமாடு கொடுத்து விட்டாச்சு. ஒரு தேதி அறிவிச்சிட்டான். இந்த தேதியில் அரண்மனை வாசலில் மன்னர் பாலிலே குளிக்கிறார். அப்ப தங்கத்துல குடத்தை வச்சுட்டான்.
குடிகள் எல்லாம் ஒவ்வொரு லிட்டர் பாலை கொண்டாந்து அதுல ஊத்தணும். என்ன செய்யறான்? ஒருத்தன் பாலை கறக்க போறான். கறக்கும் போது ஒரு குடியானவன் நினைக்கிறான், எல்லாரும் பால் ஊத்தும் போது நாம ஊத்துற தண்ணி தானா தெரிஞ்சிட போகுது என்று ஒருத்தன் நினைக்கிறான். இன்னொருத்தன் நினைக்கிறான், பாலை கறக்கும் போது நாடே பாலை ஊத்து போகுது, நாம ஒருத்தன் ஊத்துற தண்ணி தானா தெரிஞ்சிட போகுது அவன் நினைக்கிறான். அடுத்த வீட்டுக்காரன் நினைக்கிறான், நாடே ஊத்த போகும்போது நாம ஊத்துற தண்ணி தானா தெரிஞ்சிட போகுது, இந்த 1 லிட்டர் தண்ணியா தெரிஞ்சிட போகுது மன்னனுக்கு நினைச்சு எல்லாரும் நினைக்கிறான். மன்னரு பால்ல குளிக்கிற நாள் வந்துட்டது, முரசு அதிர்கிறது, பெரிய ஊர்வலம் வருகிறது, பட்டாடையோடு மன்னர் வருகிறார். அரண்மனை வாசல்ல குளத்து கரையில தங்க குடம் இருக்கு, மன்னர் குளிக்கிறதுக்கு மூடி இருக்கு, பட்டாடை மூடி இருக்குதுல, அந்த ஆடையை நீக்கி பாலை அள்ள குடிந்தால் ஒரு சொட்டு பால் இல்ல, மொத்த குடத்திலையும் தண்ணி தான் இருக்கு. ஏன் ஏன் ஒவ்வொருத்தனும் நினைச்சான், நாம ஊத்துறது தெரிஞ்சிருமா, நாம ஊத்துறது தெரிஞ்சிருமா, நாம ஊத்துறது தெரிஞ்சிருமா. நாட்டுல எவனு ஊத்தல, எல்லா பயிலும் தண்ணியத்தான் ஊத்தினேன். அப்ப எங்க இருந்து வரணும் மாற்றம்? எப்படி வரணும்? எவன் ஊத்துறானோ ஊத்தலையோ நான் பாலை ஊத்துவேன் அப்படின்னு நினைச்சிருக்கணும். அப்ப எப்படி? எவன் காசு வாங்கிட்டு போடுறானோ போடலையோ நான் காசு வாங்கமா ஓட்டு போடுவேன், நான் இலவசம் எனக்கு வேணாம், நான் தன்மானத்தோட உழைச்சு சாப்பிடுவேன், எனக்கு கல்வியை கொடு, கல்விக்கேற்ற வேலையை கொடு, வேலை கொடு, நான் உழைச்சு சம்பாரிச்சு வாழ்ந்துக்கிறேன். இப்படி எண்ணும் போதுதான் மாற்றம் வரும். மாற்றம் வரும். நேர்மைங்கிறது எங்க பிறக்கும்? உண்மையில தான் பிறக்கும். உண்மையில தான் பிறக்கும். அது முக்கியம். ஒரு மன்னன் வயசாயிருச்சு, தனக்கு பின்னாடி வாரிசு இல்ல, ஊர்ல என்ன பண்றான், நாட்டுக்குள்ள ஒரு பறை அறிவிக்கிறான், செய்தியை சொல்றான், இளவரசரை, நாட்டுக்கான இளவரசரை அடுத்த மன்னரை மன்னர் தெரிவு செய்திருக்கிறார், நாடெங்கிலும் எல்லா இளைஞர்களும் வாருங்கள் என்று வர வைக்கிறார். சிறுவர்கள் எல்லாரும் நிற்கிறாங்க, எல்லாருக்கும் விதையை கொடுக்கிறார். இந்த விதையை முளைக்க வச்சு நன்கு வளர்த்து கொண்டு வருகிறவன் எவனோ அவனே இந்த நாட்டின் அடுத்த இளவரசன், அவனே மன்னன் என்று அறிவிக்கிறார். எல்லாரும் போட்டி போட்டு கொண்டு தொட்டியில் வைத்து மண்ணை போட்டு உரத்தை போட்டு தண்ணியை ஊற்றி வளர்க்கிறார்கள். ஒரு ஏழை தாயின் மகன், நம்மை போல ஒரு ஏழை தாயின் மகன், அவன் என்ன பண்றான், ஒரு தொட்டியில போட்டு மண்ணை போட்டு தண்ணியை ஊற்றி 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 பார்க்கிறான். முளைக்கவே இல்லை, முளைக்கவே இல்லை. மன்னர் செடியை கொண்டு வந்து கொடுக்க சொல்ற நேரம் வந்து விட்டது. அழுகிறான், அம்மாவை கட்டி பிடிச்ச, அம்மா நான் எவ்வளவோ பாடுபட்டு அதுக்கு உரம் வச்சேன், தண்ணி வச்சேன், முளைக்கலை அம்மா அப்படின்றான். சரிப்பா நீ அழாத, கொண்டு போய் மன்னர்கிட்ட காட்டி நான் எவ்வளவோ பாடுபட்டு வளர்த்து பார்த்தேன், முளைக்கவே இல்லை மன்னரேங்கிற சொல்லிட்டு வாப்பா, போய் உண்மையை சொல்லிட்டு வா போ அப்படின்னு அனுப்பி வைக்கிறான். ஆனால் அந்த நாட்டில் மன்னர் நிற்கிறார், அடுத்த இளவரசனை தேர்வு செய்ய. நாடே ஆர்வமா இருக்கு, எல்லாரும் செடியை வளர்த்து வளர்த்து கொண்டு வந்திருக்கான். பெரிய 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 செடி, ஒரு செடி உயரமா இருக்கு, ஒரு செடி கொஞ்சம் உயரமா இருக்கு, ஒரு செடி ரொம்ப உயரமா இருக்கு. மக்கள் பேசிக்கிறாங்க, இவர் தான் இளவரசரா வருவாரு, இவர் செடி ரொம்ப உயரமா இருக்கு, இவர் செடி உயரமா இருக்குன்னு. இதுல முளைக்காத ஒரு தொட்டியை வச்சுக்கிட்டு ஒருத்தன் நிக்கிறான், அவனை பார்த்து எல்லாம் சிரிக்கிறான், ஐயோ இந்த பையன் முளைக்காத விட்டு இவனு வந்து நிக்கிறான் பாரு அப்படின்னு. அவன் அப்படியே கலக்கத்தோட நின்றுகிட்டு இருக்கான். எல்லாரும் செடியை காட்டுறாங்க. மன்னர் போங்க, இல்ல போங்க, இல்ல போ, இல்ல போன்னு தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கிறாரு. மக்கள் பார்க்குற, மன்னனுக்கு என்ன பைத்தியமா, அந்த செடி தான் நல்லா வளர்ந்துருக்கு, அதை தேர்வு செய்யாம போ சொல்றாரு, போ சொல்றாரு. நீ எல்லா செடியும் தள்ளிட்டாரு. கடைசியா வெறுஞ்சட்டியோட நிக்கிறான், முளைக்காத சட்டியோட ஒரு ஏழை சிறுவன். அவன் போய் என்னன்னு கேட்கிறாரு, மன்னா நான் இந்த விதையை ஊண்டினேன், மண்ணு குடிச்சேன், தண்ணி ஊத்தினேன், உரம் வச்சேன், 10 நாள் தொடர்ந்து ஊத்தி ஊத்தி பார்த்தேன் மன்னா, முளைக்கவே இல்லை அப்படின்னு உண்மையை சொன்னான். டப்புன்னு பாஞ்சு கட்டி பிடிச்சு, நீதாண்டா இந்த நாட்டின் இளவரசன், எனக்கு பின்னாடி இந்த நாட்டை ஆள போற மன்னன்னா. என்னன்னு கேட்டாரு. எல்லாரும் திகைச்சு பார்க்கும்போது, நீங்க பூரா அயோக்கிய பயிலிடா, திருட்டு பயிலிடா, நான் கொடுத்த விதை அவிச்ச விதைடா, அது எப்பறம் முளைக்கி, நீங்க நான் கொடுத்த விதையை போட்டுவிட்டு வேற விதையை ஊண்டி முளைக்க வச்சுட்டு வந்துருக்கீங்க, அயோக்கிய பயில்களா. அதுதான்
பூரா புயலும் ஏமாத்துறதுக்கு அண்டா தருவேன், மிக்சி தருவேன், ஃப்ரிட்ஜ் தருவேன், குண்டா தருவேன், அரிசி தருவேன், பருப்பு தருவேன். நான் உங்க மகன் ஒன்னும் தர மாட்டேன். என்ன தருவேன்? படிப்பு தருவேன், பார்க்க வேலை தருவேன், நல்ல மருத்துவம் தருவேன், குடிக்க நல்ல தண்ணீர் தருவேன், பார்க்க வேலை தருவேன், வேலைக்கு சம்பளம் தருவேன். அதை வச்சு வாழ்கிற தன்மான மிக்க பெருமை மிக்க வாழ்வு தருவேன். வேற எதையும் நீ என்ற எதிர்பார்க்காத. உன் கால்களை நம்பி உன் கைகளை நம்பி நீனே உழைச்சு பிழைக்கிற பெருமை மிக்க தன்மான மிக்க தற்சார்பு வாழ்க்கையை உங்கள் மகன் தருவேன், உங்கள் உடன் பிறந்தவன் தருவேன். உன்னை எதொன்றுக்கும் கையேந்த வைக்க மாட்டேன், கையேந்த வைக்க மாட்டேன். பசிங்கிற சொல் இல்லாத இந்த நாட்டில் ஒழிப்பேன். இது என் தாயின் மீது, என் தமிழ் மீது, என் தலைவன் பிரபாகரன் மீது சத்தியம். ஒழிப்பேன். வேலை இல்லை என்று அந்த சொல்லுக்கு இனி வேலை இல்லை என்ற நிலையை நான் ஒழிப்பேன். வேலை இல்லை என்ற சொல்லுக்கு வேலை இல்லை. வறுமைக்கும் வறுமை வரும், பசிக்கும் பசி வரும். பைந்தமிழன் ஆட்சியிலே எழுதி வச்சுக்க செய்வேன். உன் வாழ்விடத்திலேயே உனக்கு வேலை தருவேன். நீ கிருஷ்ணகிரியை விட்டு, நீ பருகூரை விட்டு வெளியில வர வேண்டாம். நீ அங்கே இரு, உனக்கு கவர்மெண்ட் வேலை. எப்படி கொடுப்பேன் போட்டு காட்டுறேன் பாரு. இந்த பாரா, நீ இருக்கிற இடத்துல உனக்கு வேலை தரண்டா. டேய், உன் பிள்ளைய நான் படிக்க வச்சிடறேன், உனக்கு மருத்துவம் நானே பார்த்துடுறேன். தம்பி, உனக்கு தாலி கட்டுறதுக்கு தங்கம் 1 பவுன் தரமாட்டேன். நீ 9 பவுன்ல கட்டுறதுக்கான வேலை வாய்ப்பையும் வருவாய் பெருக்கத்தையும் தந்துடுவேன். பிறந்த உடனே உன் பிள்ளைக்கு அறப்பத மோகம் பட மாட்டேன். நீ பிரசவத்தையே 1 ரூபா கட்டணம் இல்லாம இலவசமா பார்த்துட்டேன்னா நீ என் பிள்ளைக்கு நீயே 1 பவுன் மோதிரம் போட்டுருவ. விளங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். 2000 ரூபாய் இந்த தண்ணி கேன் வாங்குறீல்ல, தண்ணி குடுவை, அது எவ்வளவு வாங்குற மாசத்துக்கு? ஒரு குடுவை எவ்வளவு விலை சொல்லு? எவ்வளவு? 40 ரூபாயா? 30 ரூபா. சரி, எத்தனை குடுவை மாசத்துக்கு வாங்குவோம்? 15. அப்ப எவ்வளவு வருது? மாசம் 3000 வந்துருது. இப்ப நீ கொடுக்குற 2000 எங்க வச்சுக்கிட்டு, ஏண்டா தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட கொடுக்க முடியல, நான் என்ன செய்றேன்? தூய குடிநீரை உனக்கு தந்துடுறேன். பிள்ளைய நான் படிக்க வச்சிடுறேன். அது டாக்டர் உன் பிள்ளை இல்ல, நாட்டு பிள்ளை, உன் வீட்டு பிள்ளை, நான் படிக்க வச்சிடுறேன். வேற என்ன பண்ணணும்? இன்ஜினியரா நான் படிக்க வைக்கிறேன். வேற என்ன பண்ணணும்? அவன் என்ன படிக்க நினைக்கிறானோ நான் படிக்கப்பேன். ஏன்னா பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, தமிழ் தேசிய நாட்டின் செல்வங்கள். அவன் படிப்பான். ஏன்? என் சமூகம், என் தமிழ் சமூகம் அறிவு சமூகமாக இருக்க வேண்டும் என்பது எங்கள் கனவு. ஒரு நோயற்ற சமூகமாக என் இன மக்கள் இருக்கணும். நோயற்ற சமூகமாக, மருத்துவம் தேவைப்படாத உடல் ஆரோக்கியத்தோடு என் மக்களை நான் வளர்த்தெடுப்பேன். அதை எங்கிருந்து எடுப்பேன்? உணவிலிருந்து ஆரம்பிப்பேன். அறிவை எங்கிருந்து கொடுப்பேன்? கல்வியிலிருந்து ஒழுக்கத்தை கொடுப்பேன். இந்த செயல் பாவம் என்பதை என் பிள்ளைகளின் பிஞ்சு மனசுக்குள்ளே விதைச்சு ஒழுக்கத்திலும் நன்னறியிலும் நேர்மையிலும் மிகுந்த பிள்ளைகளாக, தலை நிமிர்ந்து நேர்மையாளனாக வாழ்கிற பிள்ளைகளாக வளர்த்து எடுப்பேன். நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. இது என் கனவல்ல, என் முன்னவர்களின் கனவு. அறம் சார்ந்து வாழ்ந்து நின்று ஆட்சி செய்த மறவர்களின் கனவு. இந்த கனவு என் தலைவனின் கனவு. 200 ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் எப்படி பெருமையோடு வாழ வேண்டும் என்று அந்த ஒப்பற்ற தலைவன் கண்ட புனித கனவு இப்போது என் கைகளில், உங்கள் கைகளில், நம்முடைய கைகளில் என்பதை எல்லாரும் தம்பி தங்குகள் வாழ்ந்து பார்த்துட்டீங்க. நீங்க இந்த தலைவர்களுடைய ஆட்சிகள் எல்லாம் வாழ்ந்து பார்த்துட்டீங்க. ஒருமுறை இந்த பிள்ளைகளின் ஆட்சியில் வாழ்ந்து பாருங்களேன். உலகத்தின் தலை சிறந்த நாடாக மாற்றி படைக்கிறோமா இல்லையா? பூமியின் சொர்க்கமாக இந்த நிலத்தை மாற்றுகிறோமா இல்லையா? பாருங்க, ஒரு தடவை வாய்ப்பு தாருங்கள். இதனால் இந்த தேர்தலிலே என் அன்பு சொந்தங்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், உங்களின் மதிப்புமிக்க வாக்கை, வலிமை மிக்க வாக்கை உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு மாற்றத்திற்காக தொடர்ந்து களத்தில் நிற்கிற எளிய பிள்ளைகள் எங்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றி பெற செய்தால்
எங்களின் வெற்றி. நீங்கள் செலுத்துகிற அந்த வாக்கு நம் மொழி காக்கும், நம் இனங்காக்கும், நம் மண் காக்கும், நம் மானம் காக்கும், வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை பாதுகாக்கும். இந்த கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதியிலே வேட்பாளராக என் அன்பு தங்கை இளங்கலை வரலாற்று ஆசிரியர் சுகந்தி பார்த்திபன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அதை போலவே பருகூரில் என் ஆறுயிர் இளவல் பொறியியல் படித்த இளைஞர் கவின்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். இவர்களை மற்ற கட்சிகளைப் போல வேட்பாளர்கள் என்று நீங்கள் கருத வேண்டாம். இந்த நாட்டின் உரிமையை மீட்க, இந்த நாட்டில் இழந்துவிட்ட உரிமைகளை மீட்க, இருக்கிற உரிமைகளை பாதுகாக்க, ஒரு மாற்று அரசியலை கட்டி எழுப்ப களத்திலே நிற்கிற ஒரு மாற்று அரசியல் புரட்சியை முன்னெடுக்கிற நாம் தமிழர் அரசியல் பேரியக்கத்தில் முன்கள போராளியர்களாக, புரட்சியாளர்களாக நீங்கள் பாருங்கள். உண்மையும் நேர்மையுமாக இந்த மக்களுக்கு என் பிள்ளைகள் பணியாற்றுவார்கள். அந்த உறுதியை நான் உங்களுக்கு தருகிறேன். ஊழல் லஞ்சமற்ற நிர்வாகத்தை, உண்மையும் நேர்மையான ஆட்சி முறையை உங்கள் பிள்ளைகள் இந்த நாட்டுக்கு கொடுப்போம். எனவே எங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கு தந்து நீங்கள் வெற்றி பெறச் செய்யுங்கள். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி. நாம் பிறந்த பெருமை மிக்க தமிழ் தேசியனத்தின் வெற்றி. மற்ற கட்சிகளின் வெற்றி ஒரு சாதாரண நிகழ்வு. உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி சரித்திரத்தில் மாபெரும் புரட்சி என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு தந்து வெற்றி பெறச் செய்யுங்கள். விவசாய சின்னத்தில் வாக்களிப்போம். வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.